தரம் குறைந்த எரிபொருளை விநியோகிக்கும் நிறுவனங்களிடம் அபராதம் அறவிடும் நடைமுறை ஒன்றை தயாரிக்க வேண்டும் என பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தரம் குறைந்த 30,000 மெட்ரிக் டன் டீசலை கொண்டு வந்த கப்பல் ஒன்றை திருப்பி அனுப்புவதற்கு அண்மையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்தது. மோசடி, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் பாலிதராங்கே பண்டார தெரிவிக்கின்றார். 30,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 10,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை கொண்டு வந்த கப்பல் ஒன்று கடந்த 13ஆம் தேதி நாட்டை அண்மித்திருந்தது. சிங்கப்பூரின் யூனிபெக் என்ற நிறுவனம் இந்த எரிபொருளை விநியோகித்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. கப்பலிலிருந்த பெட்ரோல் உரிய தரத்திற்கு அமைய காணப்பட்டமையினால் கூட்டுத்தாபனம் அதனை பெற்றுக் கொண்டதுடன் 30,000 மெட்ரிக் டன் டீசலை நிராகரித்தது. கடந்த ஆட்சிக்கால பகுதியில் விலை மனு கோராமல் கலந்துரையாடல்களினூடாக ஆட்சியாளர்களுக்கு தரகு பணம் கிடைக்கும் வகையில் பல நிறுவனங்களுடன் நிபந்தனைகளுடனான ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர். இது முறையற்றதாகும். அதுவே தற்போதும் இடம்பெற்றுள்ளது. இந்த எரிபொருளை கொண்டு வந்த நிறுவனம் அதற்கு பதிலாக தரமான எரிபொருளை மீண்டும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் படகுட தெரிவித்தார். எரிபொருளின் நிறத்தில் காணப்பட்ட மாற்றம் காரணமாகவே டீசல் நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் புதிய நிகழ்ச்சி நிரல் ஒன்றை அறிமுகப்படுத்தினார். எரிபொருள் தரமற்றது என்பதால் விரைவில் வேறு எரிபொருளை கொண்டு வருமாறு கூறினார். அன்றும் நாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். தற்போது தடை செய்யப்பட்டது சிறந்ததே. எனினும் குறித்த நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு பெறப்பட வேண்டும். அது தொடர்பில் ஒப்பந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ராஜபக்ச அரசாங்கத்தை போன்று இந்த எரிபொருளை நாடு முழுவதும் விநியோகித்திருந்தால் தரமற்ற டீசலினால் வாகனங்கள் பழுதடைந்திருக்கும். பெட்ரோல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உள்ளிட்ட குழு ஒன்றை நியமித்து ஏதேனும் தவறு நேர்ந்தால் அதன் பொறுப்பை அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என நாம் தெளிவாக கூறியுள்ளோம். எவ்வித மன்னிப்பும் வழங்கப்பட மாட்டாது. யூனிபெக் சிங்கப்பூர் நிறுவனத்தின் 10 மெட்ரிக் டன் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதாகவும் 30 மெட்ரிக் டன் டீசலை மீள கொண்டு செல்லுமாறும் நாம் அறிவித்தோம். உரிய தரம் இல்லாத பட்சத்தில் அதனை அமைக்க மாட்டோம் எனவும் அதற்கு ஒரு சதமேனும் வழங்க மாட்டோம் எனவும் கூறினோம். මේක අපට අලාභයක් නෑ. අපි මේකේ සතපහක්වත් ගෙවන්නේ නෑ. මයංකාරදයක් මතුවලා තියෙනවා. පිරිපහදුව எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை சுத்திகரிப்பு நிலையம் புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட உள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் 30 தொடக்கம் 35 வீத பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமானங்களுக்கான அனைத்து எரிபொருள் உற்பத்திகளும் நிறுத்தப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து விநியோகிப்பதற்கான எரிபொருள் களஞ்சியங்களில் இருக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்திலேயே தரமற்ற பெட்ரோல்கள் கொண்டுவரப்பட்டன. අපි ගාව මෙට්‍රික් ටොන් நமது களஞ்சிய சாலைகளில் 1,00,000 மெட்ரிக் டன் டீசல் உள்ளது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கப்பல்கள் வர உள்ளன. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. தரமற்ற பெட்ரோலை பெற்று நாட்டு மக்களுக்கு நாம் விநியோகிப்பதில்லை.